விழிகளின் சந்திப்பால் தொடங்கும் சில பயணங்கள் வாழ்க்கையின் மிக அழகான பாதையாக மாறும். கேசவனுக்கும் ஆனந்திக்கும் நடந்தது அதுபோன்றதொரு பயணம். 22 வயதான கேசவன் தனது நண்பர்களுடன் கூட்டாக சுற்றுலா செல்லும் திட்டத்தில் கொஞ்சம் துரதிர்ஷ்டவசமாகவே தனி சீட்டில் அமர்ந்தான். அவர்கள் அனைவரும் அருகிலிருந்தும் அவனுக்கு மட்டும் அந்த ஒரு வண்டியில் தனியே ஓர் இடம். ரயிலின் ஜன்னல் பக்க சன்னலில் அமர்ந்து அந்த சில்லென்ற காற்றும் அவன் காதில் இசைத்த பாடல்களும் சேர்ந்து ஒரு தனிமையான சூழலை உருவாக்கியது. அதுதான் அவள் வந்த தருணம். வெண்மையான சால்வையில் மெதுவாக நடந்து வந்தாள். கண்களில் ஒரு நிதானமான வேதனை, ஆனால் முகத்தில் நிதானமான அழகு. வயதிலும் ஏராளம் இல்லை, அதிகபட்சம் 25 வயது ஆனந்தி. அவளது பெயர் அவள் அருகில் அமர்ந்த பிறகு கேசவனுக்குத் தெரிய வந்தது. முதலில் இருவருக்கும் ஒரு மௌனம். சில கணங்கள் பயணிக்க வேண்டும் என்பது போல. ஜன்னலின் வெளிச்சம் அவள் முகத்தில் பாய்ந்த வேளையில் அவன் பார்வை சற்றே நீளியது. அது அவளுக்கு தெரியவில்லை என நினைத்தான். ஆனால் அவள் புரிந்து கொண்டிருந்தாள். நீங்கள் மட்டும் தனியா? அவன் கேட்ட முதல் வாக்கியம். ஆம். அவள் மெல்ல சிரித்தாள். இது என்னுடைய முதல் தனிப்பயணம். அந்தச் சிரிப்பு கேசவனுக்குள் ஏதோ ஓர் அலை போன்ற நரம்புகளைத் தொட்டது. அது ஒருவிதமான அமைதியான காத்திருப்பு போல. அவள் சொல்கிறபோது அவளது கண்கள் வாசிக்க வைக்கும் ஒரு நாவலைப் போலிருந்தன. சில விலகிய வரலாறுகள், சில மௌனங்களின் அடையாளங்கள், சில துளிகள், கண்ணீர் இல்லாத வலி. திருமணமானவரா? கேசவன் கேட்டுவிட்டான், சிறிது தயக்கத்துடன். ஆனேன். ஆனால் அவள் கண்கள் ஜன்னலின் அப்பால் ஓர் கால நினைவுகளைக் கண்டன. 3 மாதங்கள் பின் ஒரு விபத்து. அவளது குரலில் துடிக்காத ஒரு நம்பிக்கை. வலி ஆழமாக அடக்கப்பட்டது. பயணம் தொடர்ந்தது. கேசவன் சிரித்துப் பேசும்போது ஆனந்தி அவனை பார்க்க தயங்கினாள். ஆனால் மறுநிமிடம் அவளது பார்வை அவனைத் தேடியது. சிறிது முன் மட்டும் தோன்றியிருந்த அவள் பெரியவள்தான் என்ற எண்ணம் கேசவனின் உள்ளத்தில் கரைந்தது. வயது ஒரு எண் மட்டுமே என்ற உணர்வு அவர்களின் உரையாடலினிடையே சொற்கள் இல்லாமலேயே நுழைந்தது. அந்த இரவு ரயிலில் மெதுவாக இருளாகிக் கொண்டிருந்தது. வெளிச்சம் குறைந்த அந்த நிறுத்தங்களில் இருவரும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார்கள். ஆனந்தி மெதுவாக அவன் அருகில் சாய்ந்தாள். அவளது தோளில் ஓர் அதிர்ச்சி போல உணர்ந்தான். அது தற்செயல் என்றாலும் அந்த தொடுதலில் உள்ள வெப்பம் மனதின் வெளிப்பாடாக இருந்தது. மன்னிக்கணும், அவள் மெல்லச் சொன்னாள். எதுக்கா? அவன் கேட்டான், அவள் முகத்தை பார்த்தபடி. தவறான உணர்வா என்னவென்று புரியவில்லை. எதுவுமே தவறில்ல. நாம இப்போ இந்த பயணத்தில் இருக்கிறோம், இது போதும். அந்த கணத்தில் வார்த்தைகள் தேவையில்லை என இருவருக்கும் தோன்றியது. பயணம் முடிவடையும் நேரம் வந்தது. இருவரும் இறங்கும் நிலையங்கள் வேறு, ஆனால் இருவருக்கும் மனதோ ஒரே இடத்தில் இறங்கிக் கொண்டது. இந்த பயணத்தை மறக்க மாட்டேன், அவள் சொன்னாள். நானும் இல்ல, ஆனா இது ஒரு ஆரம்பம்தான். ஒரு தொடக்கம் போல. மற்றொரு பயணத்துக்கு. அந்த ரயில் பயணம் தாமதமாக இருந்தாலும் காதலின் பாதையை துரிதப்படுத்தியது. பார்வைகள் தொடுதல்களாக, தொடுதல்கள் நினைவுகளாக, நினைவுகள் காதலாக மெதுவாக மாறின. ஒரு நொடி மட்டும் தங்கிப்போன கண்கள் ஒரு வாழ்க்கையின் கதையை எழுத ஆரம்பித்தன. ரயில் நிலையத்தில் கேசவன் இறங்கும் முன் இருவரும் நீண்ட நேரம் பேசாமல் இருந்தனர். எந்த வார்த்தையும் அந்த பிணைப்பை முழுமையாக சொல்ல இயலாது. ஆனந்தி அவனிடம் திரும்பி சொன்னாள், நமக்கிடையே நேரம் குறைவாக இருந்தாலும் சில நிமிடங்கள் ஒரு வாழ்க்கையின் சமமாக இருக்க முடியும் போல. கேசவன் மெதுவாக தலையாட்டினான். அவள் கை அவனது கை விரல்களைச் சொல்கிற வார்த்தையை விட நெருக்கமாக தேடின. அதில் அழுத்தமில்லை, ஆனால் அது கைவிடாத ஏக்கம். நீ என்னை மறந்துவிட மாட்டேனே? அவள் கேட்டாள். மறந்தா இது எல்லாம் கனவாய் தெரிந்திருக்கும். ஆனா இது கனவல்ல, நிஜம். அதனால எப்பவும் எனக்குள் இருக்கும். வாரங்கள் கடந்து சென்றன. தொடர்பு இருந்தது, மெசேஜ்கள், சில வீடியோ கால். ஆனால் அதில் கூட ஒரு மௌனம் உறைந்து இருந்தது. காதலின் நெருக்கம்,
நாளும் ஏக்கம் கொண்டு வளர்ந்தது. ஒரு நாள் ஆனந்தி சொல்லியது, நான் எப்போதும் முந்தைய வாழ்க்கையை நினைக்கிறேன். ஆனால் அது என்னை பிணைத்து வைத்துக் கொள்ளக்கூடாது போல. அது நினைவா இருக்கட்டும். ஆனா நீ வாழ்வதுக்கு முன் தடையாக இருந்தால் அது நிழல் மாதிரி. நீ என் ஒளியா? அந்த கேள்விக்கு கேசவன் பதில் சொல்லவில்லை. அவன் பதிலாக ஒரே ஒரு புகைப்படத்தை அனுப்பினான். அந்த ரயிலில் அவளுடன் எடுத்த கண்ணோட்ட படம். இதுதான் என் ஒளி என்ற செய்தியுடன். மறுநாள் ஆனந்தி நேரடியாக கேசவனை சந்திக்க விரும்பினாள். நான் வர்றேன். நீ எங்க இருக்கிறேன் என்று சொல். இந்த முறை பயணம் ஒண்ணு இல்ல. நிலை கிடைக்கணும். அந்த சந்திப்பு காற்றை வேறு விதமாக மாற்றியது. அவள் பழைய ஆனந்தி இல்லை. ஒரு முடிவெடுத்த, நிர்மலமான, ஆனால் மெதுவான பெண்மையை எடுத்துக் கொண்டிருந்தாள். அந்த நாள் மழை. இருவரும் கடற்கரையில் நடந்தார்கள். நீண்ட நேரம் பேசாமல். பிறகு அவள் கேசவனின் கைகளை பிடித்துக் கொண்டாள். நீ என் மனதுல எப்போவோ வந்துட்ட. ஆனா இப்பதான் என் உடலும் அதை ஒப்புக்கிறது. அந்த வார்த்தைகளில் நேரடி காமமில்லை. ஆனால் தோள்கள் சாயும் நெருக்கத்தில், விரல்களின் இணைவில், தாளம் கொண்ட மெதுவான கண்களில் அந்த உணர்வுகள் சுத்தமாகவே ஒளிந்திருந்தன. அவள் அவனது அருகே நின்று சொன்னாள், நீ என்னோட இரண்டாவது காதல். ஆனா முதல் முறையாக என் முழு உள்ளத்தோட காதலிக்கிறேன். கேசவன் மெதுவாக அவளது கூந்தலை பின்னால் இடித்து அவளது நெற்றியில் ஒரு முத்தமிட்டான். அந்த தொடுதல் வசீகரமில்லை, அதிகாரமில்லை, புரிதலோடு பாசம், அறியாமையோடு ஈர்ப்பு, நெஞ்சோடு காதல். கதை முடிவடைவதில்லை. இது ஆரம்பமான இடத்தில் முடிவதில்லை. இது இருவரும் தொடங்கிய காதலின் பயணம். அது தொடரும். நாளும் வார்த்தையிலுமல்ல, அனுபவத்தில், கண்களில், ஒருவரை தொட்டுச் செல்லும் சிந்தனைகளில். அவளது சுவாசம் அவன் நிழலில் கலக்கிறது. அவன் நடையை பார்த்தால் அவளது மௌனம் கேட்கலாம். இவர்கள் காதல் ஒரு சத்தமில்லாத சத்தம் போல. 3 மாதங்கள் கழித்து அந்த கடற்கரை சந்திப்பு இருவரிடமும் எல்லாமாக மாறியது. நிழலாக இருந்த உறவு நிஜமாக பெரிதாகிவிட்டது. ஆனந்தியின் கண்களில் இருந்த தயக்கங்கள் மெதுவாக ஒளிந்துவிட்டன. ஒரு புதிய தொடக்கத்துக்கு அவள் மனம் தயாரானது. அவள் ஒரு நாள் கேசவனை அழைத்தாள். நீ என்னோட வாழ்க்கையில் மழையாக வந்துட்ட. இப்ப நான் சூரியனோட வாழ தயாராயிருக்கேன். நீ என் ஒளி. நீ துணையா வர்றியா? கேசவன் பதில் சொல்லவே இல்லை. பதிலுக்கு அவளை கட்டிப்பிடித்தான். அந்த தொடுதலில் பதில் இருந்தது. விரல்களின் நடையில் ஆம் என்பதற்கான அங்கீகாரம். இதுவரை அவர்கள் பகிர்ந்த உணர்வுகளுக்கு ஓர் அழுத்தமான முடிச்சு. திருமணம். சிலருக்கு இது அதிர்ச்சி. ஒரு இளம் விதவை மறுமணம் செய்வதற்கே குழப்பம். ஆனால் ஆனந்திக்கு அது ஒரு விடுதலை. ஒரு புதிய வாழ்க்கையின் ஒளி. திருமண நாள் வெறும் நிகழ்ச்சி அல்ல. அது ஒரு சாட்சியம். நாங்கள் எதுவாக இருந்தாலும் எங்க செம்மையான உணர்வு எங்களை இணைத்தது. அவள் சிவப்புத் துணியில், அவன் வெண்ணீல உடையில். இருவரும் ஒரே பார்வையில் உலகத்தையே மறந்தார்கள். அந்த பார்வை முதன்முதலாக ரயிலில் சந்தித்த திகைப்பின் தொடர்ச்சி. மணமக்கள் இல்லாமல் மனதுக்குள் ஒரு சத்தமில்லாத உற்சவம். 3 வருடங்கள் பின்னால் விழிமூடிய கண்களில் கேசவன் இன்னும் அவளுடைய முகத்தை காண்கிறான். அதே சிரிப்போடு, அதே அமைதியோடு. ஆனந்தி ஒரு காதலியின் தவிர ஒரு உயிரின் துணைவியாகிவிட்டாள். அந்த மழைக்கால இரவு இருவரும் ஜன்னலின் அருகே தேநீர் குடிக்கின்றனர். நீ நினைவிருக்கா? அந்த ரயில் பயணத்துல என்ன பார்த்தது? அவள் கேட்கிறாள். உன்னை. ஆனா ஒரு அழகான துக்கத்த. இப்ப என்ன பார்க்கிற? அதுவே நீதான். ஆனா இப்ப நீ என் வாழ்க்கை. அவள் சிரிக்கிறாள். மெதுவாக அவனது கன்னத்தில் சாய்கிறாள். அந்த சாய்தல் ரயிலில் நடந்தது போல் இல்லை. இது முழுமையான ஒப்புதல். கதை முடிகிறதா? இல்லை. காதல் என்றால் முடிவில்லை. அந்த ரயிலில் நடந்த ஒரு பார்வை இன்று ஒரு குழந்தையின் கண்களில் பிரகாசிக்கிறது. அந்த தொடுதல் இன்று குடும்பத்தின் ஒவ்வொரு அன்பான அழுத்தமாக உணரப்படுகிறது. கேசவன் இன்னும் அவளை நாடிப் பார்க்கிறான். ஆனால் அருகில்தான் இருப்பதைப் போல. அன்பு அது தொடங்குமிடம் முக்கியமல்ல, அது எங்கே பூரணமடைகிறது என்பதே அழகு. இது ஒரு பயணக் காதல் கதை. மனதில் எப்போதும் ஒரு அழகான ரயில் பயணமாக வாழும்.